எல்லா ரைட்ஸுமே ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹிஸ்டரி நான் தசரால லைட் ஆஃப் பண்ணி இருட்டில் நடந்து போயிட்டு இருக்கேன். கார் சேனலுக்காக கூப்பிடுறவங்களாம் எந்திரிச்சு வந்து நரேஷ் பார்க்க வந்திருக்காங்க. எந்த அளவுக்கு குழந்தைங்க மேலே ரீச் ஆகிருக்காரு, பிடிச்சிட்டாரு, கிட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டாரு. அண்ட் இன்னைக்கு வந்து நவராத்திரி, ஸோ எல்லாருக்குமே ஹாப்பி நவராத்திரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு சேனல் செங்கை வாசி vlog. ஸோ இந்த வருஷம் 5வது வருஷமாக நம்ம வந்து தசரா வந்து கவர் பண்ண போகிறோம், 5th இயர். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம போயிட்டு எல்லா சாமியுமே வந்து தரிசனம் பண்ண போகிறோம். என்னென்ன கோயிலுக்கு போகிறோன்னு சொல்லி லைனாக நம்ம பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த vlogல நம்ம கூட செந்தில் அண்ணாவும் அவரோட டாட்டர் அண்ட் அவங்க பையன் 2 பேருமே வந்திருக்காங்க. அவங்க வந்து கர்நாடிக் சிங்கர். ஸோ நிறைய பாட்டு தான் நம்ம இந்த வாரத்தில் கேட்க போகிறோம். பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ. வாங்க போகலாம். சிஸ்டர் இருக்காங்க, சிஸ்டர் ராய் சொல்லிடுங்க. ரச்சிதா சிஸ்டர் இருக்காங்க. நாளைக்கு பெரிய சிங்கர் ஆகிட்டா அண்ணன்லாம் மறந்துடக்கூடாது. ஃபஸ்ட் என்ட்ரி எங்கள் சேனலுக்கு தான். ஓகே, சிஸ்டரோட பாட்டு கேட்கலாம். செந்தில் அண்ணன் இங்கே இருக்காரு. ஹாய் செங்கவாசி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பயங்கரமான ஒரு தசரா திருவிழா பார்க்க போகிறோம். செங்கல்பட்டில் நம்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமான ஃபெஸ்டிவல், சூப்பரான ஃபெஸ்டிவல்னால் அது தசரா ஃபெஸ்டிவல் தான். இதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். இப்போதைக்கு சாமியை பார்த்துட்டு ஃபர்தராக அதை பற்றி பேசுவோம். ஓகே, எந்த கோயிலில் இருக்கோம்? இப்போ திரௌபதி அம்மன் கோயிலில் இருக்கிறோம். திரௌபதி அம்மன் டே 1 இதுலேருந்து அப்படியே ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்ம திரௌபதி அம்மன் கோயிலை பார்த்துட்டு அப்புறம் அடுத்த கோயிலுக்கு போகலாம். ஓகே கைஸ், வாங்க போகலாம். ஹாய் 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 செங்கவாசி சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். நான் ரக்ஷிதா. நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் 7 இயர்ஸாக கர்நாடிக் மியூசிக் கற்றுக்கிறேன். அதுவும் நான் டாக்டர் ஜே பிரதீபா மேம் கிட்ட தான் கற்றுக்கிறேன். இப்போ வந்து நம்மளோட சென்டர் பேர் வந்து ஸ்ரீ விஜயராகவா மியூசிக் அகாடமி. எல்லாருமே ஜாயின் பண்ணலாம். அண்ட் விஜயதசமி இருக்கிறதுனால நம்ம இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ செங்கவாசி சேனல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அம்மா வந்து எங்களுக்கு ரொம்ப நிறைய பலனை கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி எல்லாரும் நல்லா வாழணும், நல்லா செழிப்பாக இருக்கணும். நாடு வீடு உலகம் எல்லாம் சுபிட்சம் அடையணும். சந்தோஷமான வாழ்க்கை, நோயற்ற வாழ்வை, குறைவற்ற செல்வமாக எல்லாரும் நீடூடி வாழணும். அதுக்கு அம்மாவின் அருள் ஆசீர்வாதம் எப்பொழுது இதை உபயோகம் செய்கிறவங்க, அந்த குழந்தைங்களுக்கு கோயில் நடத்துகிறவங்களுக்கு எல்லாருக்கும் சக்தி ஆரோக்கியத்தை கொடுத்து நல்ல வைபோகமாக வச்சுருக்கணும். எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும், ஆரோக்கியமாக வாழணும். இதுவே என்னுடைய வேண்டும். அம்மா கொடுக்கிற நான் வேண்டும். அண்ட் இன்னைக்கு வந்து நவராத்திரி, ஸோ எல்லாருக்குமே ஹாப்பி நவராத்திரி. அண்ட் இன்னைக்கு வந்து டே 1 ஆஃப் தசரா. நம்ம வந்து இங்கே ஆதிபராசக்தி அம்மனை வந்து அலங்காரம் பண்ணியிருக்கோம். ஸோ நான் அதை வச்சு ஒரு சின்ன பாட்டு பாட இருக்கிறேன். மாதாங்கினி பத்மமாலினி, மாதாங்கினி பத்மமாலினி, பாலினி மஞ்சுளபாஷினி மதுஹரவேணி, மாதாங்கினி பத்மமாலினி. कादम्बरी करुणाकरी शंकरी, कादम्बरी करुणाकरी शंकरी, गौरी मनोहरी श्री परमेश्वरी, गौरी मनोहरी श्री परमेश्वरी, मादांगिनी बथमालिनी, पालिनी मंजुलबाशिनी मधुहरवेणी, मादांगिनी बथमालिनी, आदिशक्ति शंकरी करुणा सागरी, अखिलांडेश्वरी अभय प्रदायिनी, आदिशक्ति शंकरी करुणा सागरी, अखिलांडेश्वरी अभय प्रदायिनी, मंगलदारिणी माधव सोदरी, मंगलदारिणी माधव सोदरी, मरगदवल्लिनी श्री परमेश्वरी, गौरी मनोहरी
ஈஸ்வரி சரி கரி சனி தனி ரி சனி த பா பத நீ தனி சா நி சரி கரி சா நி சரி கரி ரி சரி தனி சரி கம பம கரி சனி ரி சனி ப சனி பம கம பனி மாதாங்கினி பத்மமாலினி பாலினி ಮಂಜುಳ ಭಾಷಿಣಿ ಮಧುಹರ ವೇಣಿ ಮಾದಾಂಗಿನಿ ಪದ್ಮಮಾಲಿನಿ திடீர்னு தனியாக ஒரு குதிரை ஓடிட்டு இருக்கு. கைஸ் இப்போ நம்ம கைலாசநாதர் கோயிலில் இருக்கோம். மோஸ்ட்டாக இந்த சைடில் இருக்க டெம்பிள் எல்லாமே வந்து இந்த ஏரியாவில் இருக்கவங்க அப்படியே பார்த்துட்டு தசராக்கு வரும்போது பார்த்துட்டு வருவாங்க. இங்கே இருக்க அலங்காரம் எல்லாமே தசராக்கு வர ஜனம் வந்து டேரெக்டாக அப்படியே பஸ் ஸ்டாண்டு ஸ்டேஷனுக்கு அப்படி வந்துடுவாங்க. யூனிக்கான டெம்பிள் அலங்காரம்லாம் நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கலாம். உள்ளே போயிட்டு பார்க்கலாம். கைலாசநாதர் கோயிலில் இருக்க அலங்காரம் பார்த்துருக்கீங்களா அதுக்கு முன்னாடி? இந்த சைடுல இருக்க அம்மன் அலங்காரம் வரைக்கும் 3 கோயில் பார்த்தாச்சு. இல்ல இதுக்கு முன்னாடி பாத்துருக்கீங்களா? இந்த சைடுல நான் பெருசா வந்தது இல்ல. அந்த சைடு தசரா சைடுல அப்படியே கவர் பண்ணிருக்கேன். நம்ம ஏரியா தானே கவர் ஆகும். ஓகே. கோயில்லாம் ஏதோ இன்னைக்கு உள்ள போலாம். இன்னைக்கு நம்ம கைலாசநாதர் டெம்பிளில் இருக்கிற என்ன அலங்காரம் கம்பா நதி அலங்காரம் பண்ணியிருக்காங்க. நான் இன்னைக்கு பாட போகிறது பாட்டு பேர் வந்து ஐகிரி நந்தினி. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச பாடல் தான். இது கேட்க நல்லாயிருக்கும். ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே ಗಿರಿವರ ವಿಂಧ್ಯ ಶಿರೋದಿನಿ ವಾಸಿನಿ ವಿಷ್ಣು ವಿಲಾಸಿನಿ ಜಿಷ್ಣುನುತೆ ಭಗವತಿ ಹೇಸಿದಿ ಕಂಡ ಕುಡುಂಬಿನಿ ಭೂರಿ ಕೃಡುಂಬಿನಿ ಭೂರಿ ಕೃತೆ ಜಯ ಜಯ ಹೇ ಮಹಿಷಾಸುರ ಮರ್ದಿನಿ ರಮ್ಯ ಕಬರ್ದಿನಿ ಶೈಲಸುತೆ ಸುರವರ ವರ್ಷಿಣಿ ದುರ್ಧರ ದರ್ಶಿನಿ ದುರ್ಮುಗಮರ್ಷಿನಿ ಹರ್ಷರತೆ ತ್ರಿಗುಬಣ ಘೋಷಿನಿ ಶಂಕರ ತೋಷಿನಿ ಕಿಲ್ಮಿಷ ಮೋಷಿನಿ ಘೋಷರತೆ ಧನುಜನಿ ರೋಷಿನಿ ತಿಥಿ ಸುತ ರೋಷಿನಿ ದುರ್ಮದ ಶೋಷಿನಿ ಸಿಂಧು ಸುತೆ ಜಯ ಜಯ ಹೇ ಮಹಿಷಾಸುರ ಮರ್ದಿನಿ ರಮ್ಯ ಕಬರ್ದಿನಿ ಶೈಲಸುತೆ ಜಯ ಜಯ ಹೇ ಮಹಿಷಾಸುರ ಮರ್ದಿನಿ ರಮ್ಯ ಕಬರ್ದಿನಿ ಶೈಲಸುತೆ ಜಯ ಜಯ ಹೇ ಮಹಿಷಾಸುರ ಮರ್ದಿನಿ ರಮ್ಯ ಕಬರ್ದಿನಿ ಶೈಲಸುತೆ. கைஸ் இப்போ நம்ம ஓசுரம்மன் கோயில்கிட்ட இருக்கேன். நான் ஆக்சுவலாக கும்பாபிஷேகம் திருப்பணி நடந்துட்டு இருக்கு உள்ள. அதனால பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் தசராக்கான அலங்காரம் எதுவும் பண்ணல. சீக்கிரமாக தை மாதத்தில் கும்பாபிஷேகம் முடிஞ்சால் கூட அடுத்த வருஷம் தசரா பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கெல்லாம் ஸ்டேஜ்லாம் போட்டு டான்ஸ்லாம் வந்து பயங்கரமாக அரங்கேற்றம் பண்ணுவாங்க. பரதநாட்டியம் ஆடினவங்களும் எங்கள் பக்கத்தில் தான் இருக்காங்க. ஆமாம், ஆக்சுவலி செங்கல்பட்டு தசராவில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் கோயில் வந்து இந்த ஓசுரம்மன் கோயில் தான். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். இந்த இடத்துல தான் அம்பாள் அலங்காரம். ஆமாம், இந்த இடத்துல தான் பெரிய டான்ஸ்லாம் ஸ்டேஜ்லாம் போட்டு இந்த 10 நாளுக்குமே 10 உபேதாரர்கள் 10 அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. ஓகே, நல்லா இருக்கும். இப்போ கும்பாபிஷேகம் பண்ண போறாங்கன்றதுனால கொஞ்சம் சாமி உள்ள மூடி வச்சிருக்காங்கனால உற்சவரையும் மூலவரையும் வெளியே எடுக்கக்கூடாது இல்லையா? அதனால இன்னைக்கு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இயர் ரொம்ப கிராண்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா 100 வருஷமும் 101 வருஷமும் போன வருஷம் ரொம்ப கிராண்டாக பண்ணாங்க. இந்த 10வது நாள் தசரா போது ஒவ்வொரு சாமியுமே இந்த ஒவ்வொரு கோயிலோட இன்சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அந்த கோவிலை டெவலப் பண்ணி அந்த சாமியை எப்படி அலங்காரம் பண்ணுறாங்கன்றது அவங்களுக்குள்ள போட்டியே நடக்கும். ஓகே, வந்து ஓசுரம்மன் கோயில் வந்து ரொம்ப டாப்பாக இருக்கும். கிராண்டாக பண்ணிடுவாங்க, ரொம்ப கிராண்டாக பண்ணுவாங்க. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா மோட்டர்லாம் ஃபிக்ஸ் பண்ணி 2 பக்கம் இப்படி ரொட்டேட் ஆகும், மேலே ரொட்டேட் ஆகும். ஓகே ஓகே, லாஸ்ட் இயர் தான் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். ஆமாம், வேலைக்கு போயிட்டோம். அதனால லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ஸ்டேஜ் போட்டு கலெக்டர்லாம் வந்தாங்க, சப் கலெக்டர்லாம் வந்தாங்க. ஓகே, அவங்க தான் ஆனரே பண்ணாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். ஓகே, இன்னும் அடுத்த கோயிலுக்கு போய் பார்ப்போம். ஆமாம், அதே 9:40 ஆகுது. கோயிலுக்கான திருப்பணிக்கு நீங்கள் உதவி பண்ணால் கூட கான்டாக்ட் நம்பரு, அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே இருக்குது. நீங்கள் விருப்பப்படுறவங்க ஓசுரம்மன் கோயில் கும்பாபிஷேக திருப்பணிக்கு தாராளமாக நன்கொடை வழங்கலாம். மக்களே, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க அடுத்த கோயிலுக்கு போகலாம். கைஸ், இப்போ நம்ம பழைய பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்க
நேஷ்னல் ஸ்டோர்ஸ் பக்கத்தில் இருக்க இதுதான் இருக்கட்டும். இன்றைக்கி வந்து அம்மன் வந்து சிம்பிளான அலங்காரம் தான், அம்மனை மட்டும் தான் வச்சுருக்காங்க. நாலுலேருந்து தான் இங்கே அலங்காரம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி தான் கலசெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க கைஸ். 2 கோயில், நாகாத்தம்மன் கோயில் இன்றைக்கி தான் கலசம் எடுத்துகிட்டு வராங்க. இன்னொரு கோயில் வந்துட்டு இருக்கு, எந்த கோயில் எக்ஸாக்டாக தெரிஞ்ச அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் செங்கல்பட்டு பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தசரா பார்க்க வரீங்க அப்படின்னா இது வந்து மார்க்கெட் ரோடு சொல்லுவாங்க. மேட்டூர் ஸ்ட்ரீட்டில் நீங்கள் நேராக வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நேஷ்னல் ஸ்டோர்ஸ் பக்கத்தில் இருக்க அம்மன் அலங்காரத்தை பார்க்கலாம். ஹாய் ஹாய். இன்னைக்கு தான் கலசம் வருது, இன்னைக்கு கலசம் வருது அப்படியா? ஆல்மோஸ்ட் என் நெத்தியை பார்த்தா தெரியும் நான் எத்தனை கோயில் கவர் பண்ணியிருக்கேன்னு. இன்னும் நான் நிறைய கோயிலெலாம் இருக்குது, வாங்க போய் பார்க்கலாம். பார்த்தீங்களா பிரசாதம் மெயினாக நம்ம இந்த மாதிரி ஜாலியாக கோயிலில் போய் பிரசாதம் கொடுப்பாங்க. தசரா டைமில் எல்லா கோயிலுமே கரெக்டாக பிரசாதம் கொடுத்துருவாங்க. அதெல்லாம் நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். நீங்களும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் நான் காட்டுறேன். அம்மா கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு புளி சாதம் சுண்டல் கொடுத்துருக்காங்க. சுண்டல் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பக்தி மோடில் இருந்தோம், பசி எடுத்துக்கிச்சு. தசரால ஃபன் மோடுக்கு போகுது. ஆமாம். ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக இந்த ரோடு சின்னம்மன் கோயில் ஸ்ட்ரீட் சொல்லுவாங்க. எனக்கு போனால் நம்ம தசரா ரோடு ரீச் பண்ணிடலாம். கரெக்டாக நம்ம சின்னம்மன் கோயில்கிட்ட இருக்கோம். ஸோ சின்னம்மன் கோயிலில் பார்த்தீங்கன்னா 48ஆம் ஆண்டு நவராத்திரி உற்சவம் பண்ணுறாங்க. கூட்டம் யாருமே இல்லைன்னு கேட்காதீங்க. மணி எக்ஸாக்டாக 10 மணி ஆயிடுச்சு. அதனால தான் இப்போ போயிட்டு சாமி பார்க்கலாம். இன்றைக்கி வந்து அம்மன் தர்பார் அலங்காரம் பண்ணியிருக்காங்க. நம்ம ஊரில் நான் தசரா பற்றி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இந்த ஊரில் சின்னம்மன் கோயில் ரொம்ப ஃபேமஸான கோயில். இந்த அம்மன் பார்த்தீங்கன்னா 48வது வருஷம். அது ஒருத்தரும் போட்டு அலங்காரம் பண்ணுவாங்கன்னு சொன்னீங்கன்னா, அதில் நம்ம அம்மன் கோயில் வந்து ரொம்ப விசேஷம். இந்த ஊரில் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் இந்த அம்மன். எது வேணாலும் நடக்கக்கூடிய அம்மன் அது. இன்னைக்கு அம்மன் வந்து தர்பார்னா ராஜ அலங்காரத்தில் இருக்காங்க. எல்லாரும் நல்லபடியாக வேண்டிக்கிட்டீங்கன்னா நீங்கள் அடுத்த வருஷம் எது வேணாலும் நடக்கும். செங்கவாசி எல்லாரும் இந்த அம்மனை வேண்டிக்கோங்க. 10 நாளும் ரொம்ப அலங்காரம் ரொம்ப அழகாக இருக்கும். இன்னும் 10வது நாள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சாமியை பார்க்கறதுக்கு. பேர் தான் சின்னம்மன்னு பேர், ஆனால் சக்தி வந்து ரொம்ப பெரிய சக்தி உள்ள சாமி அது. இந்த கோயிலுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கதை இருக்குது. ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பசு மாடை வந்து
கோயில் வாசலில் வந்து உட்காந்துட்டு அந்த மணியை அடிச்சுட்டு உட்காந்து அழுவும். அது ஏன்னு இப்போ இருக்கும் யாருக்கும் தெரியாது. அந்த மாடு எங்கே போச்சுன்னு தெரியாது. அதில் வந்து ரொம்ப அது அந்த கோயிலுக்கு நேராக சாமியை பார்த்துட்டு இருக்கும். அது எல்லாருக்குமே இந்த ஊரில் இருக்கவங்க இந்த அம்மன் கோயில் பற்றி தெரியும். அது ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். இது வந்து சின்னம்மன் கோவில். நான் வந்து என்ன பாட்டு பாட போகிறேன்னா ஸ்ரீ சக்கரராஜன். ராகம் வந்து நவராக மாளிகா, தாளம் ஆதி. ஸ்ரீ சக்கரராஜ சிம்மாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகையே புவனேஸ்வரி. ஸ்ரீ சக்கரராஜ சிம்மாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகையே புவனேஸ்வரி. ஆகம வேத கலாமய ரூபிணி அகில சராச்சர ஜனனி நாராயணி. அகில சராச்சர ஜனனி நாராயணி. ஸ்ரீ சக்கரராஜ சிம்மாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகையே புவனேஸ்வரி. பலவிதமாயுன்னை பாடவும் மாடவும் பலவிதமாயுன்னை பாடவும் மாடவும் பாடிக்கொண்டாடும் அன்பர் பதமலர் சூடவும் பலவிதமாயுன்னை பாடவும் மாடவும் பாடிக்கொண்டாடும் அன்பர் பதமலர் சூடவும் உலகம் முழுதும் என அகமுற காணவும் ஒரு நிலை தருவாய் காஞ்சி காமேஸ்வரி. ஒரு நிலை தருவாய் காஞ்சி காமேஸ்வரி. ஸ்ரீ சக்கரராஜ சிம்மாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகையே புவனேஸ்வரி. ஸ்ரீ சக்கரராஜ சிம்மாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகையே. இங்க இருந்து தான் பார்த்தீங்கன்னா தசரா ரோடு, இதுதான் ஹை ரோடு சொல்லுவாங்க, இதுதான் தசரா ரோடுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா கடைங்க ஆரம்பிச்சிடணும் கொஞ்சம் நேரத்தில். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஜவுளி கடை தசரா, ஏன்னா அந்த சைடு இங்கே ஃபுல்லாக வந்து ஜவுளி கடை ஜாஸ்தியாக இருக்கும். இங்கே மட்டும் தான் 129வது வருஷம் தசரா பண்டிகை கொண்டாடுறது. இதுலேயே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பழமையாக தசரா செங்கல்பட்டில் கொண்டாடுறாங்கன்னு சொல்லிட்டு. அங்கே அம்மனோட அலங்காரம் பார்த்தோம் நம்ம. மீனாட்சி கரகம் அலங்காரம் இன்னைக்கு மூடிட்டாங்க. கொஞ்சம் சீக்கிரமே வந்துருங்க. இப்போ ஆல்மோஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 10 ஆயிடுச்சு. எப்படின்னா இருக்குது அலங்காரம்? அலங்காரம் இது ஆக்சுவலி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் செங்கல்பட்டில் எவ்வளோ ஒரு பழமையான ஒரு விஷயங்கள் வந்து பாரம்பரியமாக நடந்துட்டு இருக்குதுன்றதுக்கு இந்த ஜவுளிக்கடை தசரா வந்து ஒரு எக்ஸாம்பிள். இது 129வது வருஷம். இன்னும் போனீங்கன்னா 130, 140 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஜவுளிக்கடையில் இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து அவங்க ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அவங்க பாரம்பரியமாக அவங்களோட ஃபேமிலியிலேருந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பேர் ஜவுளிக்கடை பேருன்றதுனால இது ஜவுளிக்கடை தசரா. பூக்கடை தசரான்னு ஒன்று இருக்குது செங்கல்பட்டில். பூக்கடைக்கார அவங்களோட சங்கம்லாம் சேர்ந்து தனியாக வச்சுக்கிறது பூக்கடை தசரா. அது மாதிரி ஒவ்வொரு மளிகை கடை தசரா, சின்ன கடை தசரா, அது மாதிரி ஒரு ஏரியா கடைன்றது அங்கே லாஸ்ட் தசரா கிட்ட பார்ப்போம். ஸோ எல்லாருமே அந்த டீம் ஃபார்ம் பண்ணி எல்லாருமே ஒத்துமையா ரொம்ப அழகா பண்ணுவாங்க. இந்த போட்டி தான் வந்து நமக்கு ஃபைனல் டே 10th டே முடிச்சுட்டு தான் பார்த்தீங்கன்னா அந்த அலங்காரம்லாம் அவ்வளோ அட்டகாசமா இருக்கும். இந்த அலங்காரத்துக்கு பேர் சொல்ற மாதிரி இருக்கும் நமக்கு. இப்போ மைசூர், குலசேகரப்பட்டினம், அடுத்து செங்கல்பட்டு அப்படின்னு சொல்ற மாதிரி ரொம்ப அழகா இருக்கும். அலங்காரத்துக்கும் சரி, இப்போ ஃபன்னுக்கு சரி. இவ்வளோ நேரம் நம்ம ஃபுல்லாகவே டெவோஷனல் இருக்கோமா, இப்போ அடுத்தது ஒரு ஃபன் மோடுக்கு போகிறோம். தசரான்றது எக்ஸாக்டானது உள்ள போகும்போது தெரியும் பாருங்க. இப்போ நம்ம போகிறது பார்த்தீங்கன்னா பூக்கடை தசரா தான் பார்க்க போகிறோம். இந்த பூக்கடை தசரா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல அங்கே வச்சிருந்தாங்க, பக்கத்துலேயே டைம் உள்ள வச்சிருக்காங்க. நிறைய கோயிலில் இப்போ தான் வந்து கரகம் எடுத்துகிட்டு வராங்க ஆத்தங்கரையில் இருந்து. இந்த ஆத்தங்கரை சீன்லாம் வந்து லாஸ்ட் இயர் நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது, ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள் எங்கேருந்து கொண்டு வருவாங்க. அப்படியே உள்ளே போயிட்டு பார்க்கலாம் வாங்க.
சின்னம்மன் கோயிலுக்காரங்க இப்போதான் கைஸ் வருது. சின்னம்மன் கோயில் கலக்கம் பழம் எடுத்துட்டு போறாங்க. தசரா என்ஜாய்மெண்ட் தான். ஒரு ஹாய் சொல்லிருமா. ஹாய் ஹாய். சேனலுக்காக தூங்குற குழந்தை ஏஜ் வந்துருக்காங்க. நம்ம செங்கல்பட்டோட பேரே வெளியே வந்து ஆமா எல்லாருமே இந்த குழந்தைய ஏஜ் வந்துருக்கா பாருங்க. நிறைய குட்டி பசங்களாம் நம்ம சேனல்ல பாக்குறீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய். உங்க பேர் என்ன? ஸ்ரீவர்ஷினி சிஸ்டர். தூக்கத்துல இருந்து உங்க மம்மி கூப்பிட்டு வந்திருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். இவங்கெல்லாம் பாருங்க செங்கவாசி சேனலுக்காக தூங்குறவங்க எந்திரிச்சு வந்து நரேஷ் பார்க்க வந்திருக்காங்க. எந்த அளவுக்கு குழந்தைங்க மேல ரீச் ஆயிருக்காரு. தேங்க்யூ. இந்த வருஷம் பூக்கடை தசரா பார்த்தீங்கன்னா உள்ள வச்சிருக்காங்க. இந்த லைனாக பூக்கடைங்களாம் இருக்கும். பட் இங்க ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா பூக்கடை அண்ட் பஜார் ரெண்டு பேரும் சேர்ந்து இங்க அலங்காரம் எல்லாமே பண்ணுவாங்க. பயங்கரமா இருக்குங்க அலங்காரம். உண்மையாக அட்டகாசமாக பண்ணுவாங்க. பூ அலங்காரத்தில் சும்மா பட்டையை கிளப்பியிருப்பாங்க. லாஸ்ட் 4 years சேனல் வீடியோஸ் இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. அடுத்ததா எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க. தசரா ரோட்டுக்குள்ள போறேன் வாங்க. ஆக்சுவலாக Day 1 அப்படின்னால இந்த இடம்லாம் கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருக்கு. இங்கே சாமி அலங்காரம் இருக்கும். ஆக்சுவலாக தசரா ரோடு இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க அந்த பேரிகேட்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. தாண்டி உள்ளே போக முடியாது நம்மளால. இப்போதான் இங்கெல்லாம் கடையெல்லாம் வரும். Day 2 Day 3 வந்து பயங்கரமாக சூடு பிடிச்சிரும் தசரா. ஸோ வாங்க உள்ளே போயிட்டு. அக்கா பஜ்ஜி கடை கோயில் ஆஃபீஸ்லேயே பஜ்ஜி கடை போட போகிறாங்க. இந்த சாமி அலங்காரம் போடுவீங்க நீங்க தானே? கரெக்ட். மசாலா வேலை டைம்ல. ஓகே. இங்கே தானே உங்க வீடு? இங்கே தானா? சூப்பர்தா. அக்காவோட பஜ்ஜி கடை இங்கே தான் போடுறாங்க. 4 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. எல்லாரும் ஃபீஸ்ட் என்ஜாய் பண்ணுங்க. போயிட்டு சாமி அலங்காரம் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம வந்து சின்ன கடை தசரா பார்க்க வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா தசரா இன் பிட்வீனில் இருக்கும். தசரா ரோட்டில் உள்ள இருக்கனால பயங்கர ரஷ் இருக்கும் எங்கள் கூட்டம். நல்லா வண்டியில் கவரே பண்ண முடியும். ஆனால் ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா கூட்டம் இன்னைக்கு Day 1 ஆவரேஜாக தான் இருக்கு. நைட்டு 10 மணியே கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கு. பயங்கரமாக இருக்கும். நாளைக்கு Day 2 Day 3 வந்து 11 மணி வரைக்குமே இந்த இடத்துல நம்மளால நடந்து கூட போக முடியாது. ஸோ போயிட்டு சாமி பார்க்கலாம். எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் கலசம் எடுத்துகிட்டு வராங்க. நேற்றே கலசெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. பார்ப்போம். என்ன இருட்டா இருக்குன்னு கேட்காதீங்க. பவர் கட்டு. அது என்ன மேட்டர்னு சொல்றேன். வெயிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹிஸ்டரி நான் தசரால லைட் ஆஃப் பண்ணி இருட்டில் நடந்து போயிட்டு இருக்கேன். காரணம் என்ன அப்படின்னா 10:30 மணியோட தசரா க்ளோஸ் ஆங்க. இந்த அப்டேட் இது வந்து லாஸ்ட் இயரே நான் இதை நான் நோட் பண்ணேன். ஆக்சுவலா இப்போ போலீஸ் வந்து பயங்கர ஸ்ட்ரிக்டா பண்ணிட்டாங்க. 10:30 மணிக்கு மேல பவர் கட்டு. ஸோ மக்களே செங்கைவாசி சேனல் மூலமா அவங்க சொல்றது என்னன்னா ட்ரை டு கம் பிஃபோர் 10:30 or 10 o'clock பிகாஸ் இது ரெய்னி சீசனும் கூட. மழைக்கு முன்னாடியே வந்த மாதிரி இருக்கும். இருட்டுல இருந்து நீங்க அப்புறமா அந்த 10 நாள் என்ஜாய்மெண்ட் இருக்காது. ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க. லாஸ்ட் இயர் வந்து அனுபவத்தை சொல்லுங்க. லாஸ்ட் இயர் நம்ம வீடு பக்கத்துக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா வந்திருக்காங்க. 10:30 மணிக்கு வந்தோம். சரி இந்த பக்கம் ராட்டெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தா ராட்டத்து மேல ஏறி உட்காந்துங்கள வந்து பவர் கட்டாங்க. எங்களுக்கு இறக்கி விடுங்க நாங்க போறோம்னா 11 மணி வரைக்கும் எங்களை இறக்கி விடல. அந்த ராட்டனக்கார பனிஷ் பண்ணாங்களா இல்ல எங்களை பனிஷ் பண்ணாங்களா தெரியல. ஸோ மக்களே லாஸ்ட் இயர்ல இருந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இனிமேல் கொஞ்சம் 10 மணிக்கு வந்துருங்க. கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சுட்டு போயிடுவோம். ரொம்ப கிரௌடா இருக்குது, கண்ட்ரோல் பண்ண முடியல. போலீஸ்க்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் போயிட்டு இருக்கு. சின்ன தெரு தான். என்ன எங்களோட லைஃப் ஹிஸ்டரி கிட்டத்தட்ட இது 149வது வருஷம்னு சொல்றாங்க. இது கடந்த 2 வருடங்களாக இந்த சம்பவம் நடக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. எல்லா ரைட்ஸுமே ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. சொன்ன மாதிரி யாருன்னா ரைட்ல கரெக்டா 10:30 மணி ஏறி மாட்டிக்க போறீங்க. அந்த ரைடு தான். அது பாருங்க அந்த ஜெயின்ட் வீல்ல தான் மேலே ஏறி உட்காந்துட்டு இல்ல அதான் 10:30 மணிக்கு ஏறி மாட்டிக்க போறீங்க. செங்கைவாசி மக்களுக்கு வணக்கம். ஆக்சுவலா எல்லா சேனல்லுமே பாத்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமா லைட்டு போட்டு பயங்கரமா அப்படிதான் உங்களை வந்து அந்த சேனலை ப்ரொமோட் பண்றதுக்கும் அந்த விஷயத்தை தசரா பாத்துருப்பீங்க. அப்படி பாத்துருப்பீங்க. லைட் ஆஃப் பண்ணி தசரா லைட் ஆஃப் பண்ணி ஏன் அதை சொல்றோம்னா
ஓகே, நம்ம மற்ற சேனலை சொல்றதுக்காக சொல்லலை. இந்த ஆட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப போலீஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. கரெக்டாக 10:30க்கு ஷார்ப்பாக அங்கே பவர் ஆஃப் பண்ணிடுறாங்க. இப்போ நீங்கள் அவங்ககிட்ட தான் இருக்கு போல. அங்கே மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா உங்களால் எதுவுமே என்ஜாய் பண்ண முடியாது. லாஸ்ட் 3 நாள் அப்படின்னா 2 நாள் தான் ஃபுல் டே வந்து லாஸ்ட் டே தான் ஃபுல் டே. லாஸ்ட் ஃபுல் டே வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு விடிய ஏன்னா 10வது நாள் எல்லா சாமியும் அலங்காரம் பண்ணி வரும். அன்னைக்கு மட்டும்தான் நமக்கு ஃபுல் டே கொடுக்குறாங்க. இதை நான் லாஸ்ட் ஏரியா நோட்டீஸ் பண்ணேன். ஸோ மக்களே, நம்ம சேனல் மூலியமா உங்களுக்கு சொல்ற விஷயம் இதுதான். ஸோ 10 மணிக்கு வந்துருங்க, தெரிஞ்சுக்கோங்க. 10 மணிக்கு முன்னாடி போயிருங்க. ஏன்னா எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ற விஷயம் வந்து தசரா தான் செங்கல்பட்டுல. ஸோ வந்துட்டு யாரும் டிசப்பாயிண்ட் ஆகாதீங்க. இது இந்த சேனல் மூலியமா சொல்லிக்கிற ஒரு ரெக்வஸ்ட். நீங்க தெரிஞ்சுக்கோங்க, தப்பிச்சுக்கோங்க. அவ்வளவுதான். ஹாய் ப்ரோ, எங்கன்னு பாத்தீங்கன்னா டுடே தசரால தான் இருக்கும். பாத்தீங்கன்னா ரொம்ப 10:30 மணிலாம் டைம் விட்டுருவாங்க. எல்லாம் தசராக்கு வாங்க, என்ஜாய் பண்ணுங்க. கடை நிறைய இருக்கு, வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் நிறைய. ஓகே, எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கீங்க? இங்க தான். நாங்க முள்ளிப்பாக்கம். ஓகே ப்ரோ, பை பை, தேங்க்யூ. பாய்ண்ணா. அண்ணா வந்து நம்ம இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணியிருக்காங்க, கரெக்டாக ஷார்ட் பண்ணிட்டாங்க. ஹாய் ப்ரோ, ஹாய் சொல்லி. ஹாய் சொல்லுமா. ஹாய். எப்படி இருக்குண்ணா தசரா ஃபர்ஸ்ட் டே? எப்படி என்ஜாய் பண்றீங்க? ஃபர்ஸ்ட் டே அந்த க்ரௌட் இல்ல, எல்லாமே வந்து எதிர்பார்த்ததுமே கிடைக்கல. அதான் நாளைக்கு தான் சொல்லிருக்காங்க. நாளைல இருந்து ஒரு சூடு பிடிக்கும் தசரா. 11 மணிக்கு சொல்லிருக்காங்க. ஓகே, மேக்ஸிமம் 11 மணிக்கு. நாளைக்கு இருக்குமா தெரியல. 10 மணிக்கு எல்லாமே லைட் பட்டு பண்ணு ஆஃப் பண்ணிட்டாங்க. அண்ணாலாம் ராட்டினத்துல மாட்டினா தெரியல 10 மணிக்கு. ஓகே, சரி, ஓகே, தேங்க்யூ, பாய் சொல்லிடுறேன். பாய். சிறப்பு உரையாற்றுவார். சிறப்பு உரையெல்லாம் ஒன்றும் இல்லை, சிம்பிள் உரைன்னு வேணா சொல்லலாம். ஆக்சுவலி நவராத்திரி தெரியும் உங்களுக்கு, 9 days ஆஃப் நவராத்திரி. நவம்னா வந்து ஹிந்தியில வந்து 9th டே. ஆக்சுவலி 10th டே தசரா. தசம்னா தெரியும் உங்களுக்கு, தசம்னா 10. ஓகே, அதனால தான் வந்து இது தசரான்னு சொல்றாங்க. எப்படி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 3 நாள் வந்து ஆதிபராசக்தி அம்மனோட அலங்காரம், எல்லா கோயிலுமே அம்மன் சம்பந்தப்பட்ட அலங்காரம் இருக்கும். அடுத்த 3வது நாள் மகாலட்சுமி பத்தின அலங்காரங்கள் இருக்கும். அடுத்த 3வது நாள் சரஸ்வதி. இந்த 3 சக்திகளையும் ஒன்னா சேர்த்த ராத்திரி தான் நவராத்திரி. 9 ராத்திரி சேர்ந்த ராத்திரி தான் நவராத்திரி. ஸோ 10வது நாள் 3 சக்தியும் ஒன்னா சேர்ந்து ஃபைனலா ஒரே சக்தியா மாறி மகிஷாசுரனை வதம் பண்ணி, அதுலேருந்து அந்த வதம் பண்ணி மக்களை காப்பாற்றினால தான் 10வது நாள் தசரா. அதுதான் ஆதிபராசக்தி. எல்லா கோயிலுமே எல்லா சாமியும் அலங்காரம் பண்ணி முடிச்சிருந்தாலும் ஃபைனல் டே, எண்ட் ஆஃப் தி டே வந்து பார்த்தீங்கன்னா மகிஷாசுரனை வதம் பண்ணுற மாதிரி வச்சு அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணி ஒவ்வொரு கோயிலேருந்தும் அவ்வளோ அழகாக பண்ணிகிட்டே போவாங்க. அந்த அலங்காரம் வந்து யார் எந்த கோயில் ரொம்ப அதிகமாக செலவு பண்ணி ரொம்ப அழகாக கிராண்டாக காட்டுறாங்கன்றது அவங்களோட அந்த பவர் அதில் தான் தெரியும். அந்த சாமி அலங்காரம் பண்ணி கூட்டு வரும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். செங்கல்பட்டில் ரொம்ப பாரம்பரியமாக நடக்கிற விஷயம் இது. 150 160 வருஷம்னு சொல்லி ஜவுளிக்கடை தசரா, சின்ன கடை தசரா, பூக்கடை தசரா அப்படின்னு சொல்லி அந்த ஏரியா அந்தந்த சமூகத்தினர்லாம் சேர்ந்து அந்த தசராவை ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. செங்கல்பட்டோட ஐடென்டிட்டி அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஒன் ஆஃப் த ஃபெஸ்டிவல் வந்து தசரா தான் சொல்லலாம். ஆனால் ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா, நம்ம செங்கைவாசி சேனல் மூலமாக தான் நம்ம செங்கல்பட்டு பற்றின எல்லா நல்ல விஷயங்களும் எனக்கு வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த சேனல் நம்ம ரோட்டில் சும்மா தான் நடந்து போகிறோம். நரேஷ் வந்து அவ்வளோ ஃபெமிலியர் ஆயிருக்காரு. தூங்குற குழந்தையெல்லாம் எழுப்பி கூப்பிட்டு வராங்க. இங்கே பாருங்க, செங்கைவாசி சேனல்லேருந்து அந்த அண்ணா வந்திருக்காங்க அப்படின்னு சப்போர்ட். சும்மா ஒரு இடத்துல போகணும், அங்கே பார்த்தா நீங்கள் அன்றைக்கி ப்ரௌனி கடையில் எங்களை இன்டர்வியூ பண்ணீங்களேன்னு கேட்குறாங்க. ஸோ நரேஷ்க்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்க. பிகாஸ் நிறைய டெம்பிள்ஸ் பற்றி நிறைய விஷயம் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தசரால ஒரு சைடு மட்டும் பார்ப்பீங்க, இன்னொரு சைடு தசராவும் நம்ம சேனல் நீங்கள் பார்க்குறீங்க. ஆமாம், எப்பவுமே அந்த ப்ளஸ் மைனஸ் இருக்கும்போது அதோட இன்புட்ஸ் வந்து நிறையவே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்தீங்களா, என்ஜாய் பண்ணுறாங்களாமா. ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ரக்கடான பீப்புள்ஸ்லாம் அவாய்ட் பண்ணணும்னா 10:30 மணிக்கு முன்னாடி வந்துருங்க, தப்பிச்சுக்கோங்க. ஓகே கைஸ், பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. வந்தாச்சு, 12 மணி ஆயிடுச்சு. இதுதான் நம்ம வீடு. ஆமா, யார் வந்தாலும் வாங்க. சீக்கிரமா அண்ணன் இல்ல கொல்லு வைக்க சொல்லலாம். கண்டிப்பா. பாய் 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 பாய்.